ஓம் சக்தி. காலையில் மந்திரம் படிப்பது, பூஜை பண்ணுவது, சாமிக்கு அலங்காரம் பண்ணுவது, பாலாபிஷேகம் செய்வது, இதெல்லாம் எதற்கு? மனசு ஒருமுகப்படுத்தத்தான். ஆன்மா சுத்தமாக இருக்க வேண்டும். அது இருந்தால் போதும். நம் இருமுடிக்கு இருக்கிற மகிமை வேறு எதிலும் கிடையாது. 20-22 மாலை போட்டவர்களுக்கு நல்லவர்களையும் கெட்டவர்களையும் தெரிந்து கொள்ள முடியும். கோவிலுக்கு எங்கே போனாலும் ஒழுக்கத்தோடு போ. தவறு உணர்ந்து மன்னிப்பு கேட்டால் உன்னை காப்பாற்றுவேன். மகனே, எந்த கோவிலுக்கு போனாலும் அங்கே எதையும் இலவசமாக பெற்றுக்கொள்ளாதே. அதற்குரிய காணிக்கை செலுத்திவிட்டு வாங்கிக்கொள். ஒருவன் மற்றவரிடம் இருந்து தானம் பெறலாம். இருக்கும்போது மற்றவனுக்கு கடமைப்படாமல் சுதந்திரத்துடன் இருக்கிறான். அவனது மனம் தூய நிலையில் உள்ளது. ஒரு பொருளை தானம் பெற்றால் அதனுடன் கொடுப்பவனின் பாவத்தில் ஒரு பங்கையும் பெற வேண்டும். ஆனால் தானம் பெறாமல் இருக்கும்போது அவனது மனம் தூய நிலையில் இருக்கிறது. அதனால் முற்பிறவியை பற்றிய நினைவை பெறுகிறான். அடுத்தவன் பொருளை தானமாக வாங்குகிற போது அவனது பாவத்தில் ஒரு பங்கும் நமக்கு வந்து சேர்கிறது. அப்படியானால் லஞ்சம் வாங்குபவர்கள் எத்தனை பேருடைய பாவங்களையும் சேர்த்து வாங்கி கட்டிக்கொள்கிறார்கள். அதனால் எத்தனை பிறவிகளை எடுக்க வேண்டியிருக்கும் என்று சிந்தியுங்கள். விரும்பி கொடுக்கிற பொருள் மூலமும் பாவம் வருகிறது என்றால் அடுத்தவன் பொருளையும் சொத்தையும் அபகரிக்க அவர்கள் எவ்வளவு பாவத்தை சுமக்க வேண்டும் என்று நினைத்து பாருங்கள். மனிதனுடைய எண்ணம் எதுவோ அதுவே இன்றைக்கு அறிவு என்று சொல்லப்படுகிறது. தீமையிலிருந்து விலக்கி நல்லனவற்றில் செல்வது அறிவு. இன்று அறிவுக்கு அர்த்தம் வேறாக இருக்கிறது. மகனே, என்னிடம் பொருளையும் போகத்தையுமே பெரும்பாலான மக்கள் விரும்புகிறார்கள். அருளை நாடுவோர் மிகச் சிலரே. அந்த சிலர்தான் உயர்ந்த நிலையை பெறுகின்றனர். மகனே, மருவத்தூர் மண்ணில் ஜீவ சமாதியாக தவ நிலையில் இருக்கும் 21 சித்தர்களில் ஒரு சித்தரை மேலே எழுப்பி நடமாட வைக்கப் போகிறேன். முதலாக மெஞ்ஞானத்தின் சக்தியை விஞ்ஞானத்தின் முன் நிரூபித்து காட்டி மெஞ்ஞானத்தை உலகமே வெற்றி அடைய செய்வேன். ஒரு நன்னாளில் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளின் விஞ்ஞானிகளும் அதிபர்களும் ஜனாதிபதிகளும் பிரதம மந்திரிகளும் உண்மையான மக்கள் தொண்டு நிறுவன அமைப்பாளர்களும் சமூக ஆர்வலர்களும் நமது மருவத்தூர் மண்ணில் ஒரே இடத்தில் கூடியிருப்பார்கள். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் மண்ணில் நான் நடத்தப் போகின்ற இந்த மாபெரும் உலக மகா அற்புதத்தை பார்க்கும்படி உலக அனைத்து தொலைக்காட்சி ஒளிபரப்புகளும் மேல் மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தை நோக்கி இருக்கும். அப்போது ஒரு குருநாள் பௌர்ணமி அன்று ஒரு சித்தரை மருவத்தூர் மண்ணில் உள்ளிருந்து எழுப்பி வெட்ட வெளியில் நடமாட வைப்பேன். அவனது ஆத்மாவின் உள்ளிருந்து செயல்படும் ஓம் எனும் பிரணவநாத பேரின்ப அருளொளி சுற்றி இருப்பவர்கள் அனைவரின் மேலும் பாய்ந்திடும். அப்போது இந்த பேரின்ப பிரணவநாத ஒளி கதிர்வீச்சினால் அவர் உள்ளத்திலும் தோன்றும். பேரின்ப உணர்வை தாங்க முடியாமல் எங்கள் குரு தெய்வமே போதும், இந்த பேரின்பம் இனி எங்களால் இதை தாங்க முடியாது என்று சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் சொல்ல வைத்து எல்லோரையும் என் திருவடியில் முற்றிலும் சரணடைய வைப்பேன். ஓம் சக்தி. மெழுகும் கற்பூரமும் தன்னை அழித்து கொண்டு மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கின்றன. பிறர் தூற்றுதலை கண்டு அஞ்சக்கூடாது. அந்த தூற்றுதல் நாளடைவில் காளான்களைப் போல் அழிந்துவிடும். நாளைய உலகம் சக்தி உலகம். நாளைய உலகம் ஆன்மீக உலகம். சக்தி உலகம் கவர்ச்சியாக இருக்கும். இங்கு மேல் மருவத்தூரில் எம்மதமும் சம்மதம். நாளைய உலகம் ஆன்மீகவாதிகளின் உலகம். நாளைய உலகம் வெடிகுண்டு உலகமாகவும் அழிவு உலகமாகவும் மாறக்கூடும். அழிவிற்கு பிறகுதான் உலகம் ஆன்மீகத்தின் பக்கம் திரும்பும். நாளைய உலகத்தை எவனாலும் கட்டுப்படுத்த முடியாது. எனக்கு வழிவகுக்கவோ ஆலயம் கட்டவோ உங்களால் முடியாது. என் இடமோ சுடுகாடு. அதனால் தான் வீட்டில் பிறப்பை வைத்தேன், வெளியில் இறப்பை வைத்தேன். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.